என்று நினைச்சான். அப்படிதான் இருந்தான் அந்த பிச்சைக்காரன். இயேசுவை குறித்து கேள்விப்படியாத போது இப்ப ஜனங்கள் சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு வந்திருக்கிறார். நசரேயனாகிய இயேசு வந்திருக்கிறார். சுத்தி நிற்கிற எல்லாரும் இயேசுவை தெரிந்து பின்தொடர்ந்தார்கள். இயேசுவின் சீசர்கள் அவரை புரிந்து பின்தொடர்ந்தார்கள். மற்ற ஜனங்கள் இவர் செய்த அற்புதத்தை கண்டு பின்தொடர்ந்தார்கள். இவனுக்கு காதுல போகுது, நசரேயனாகிய இயேசு வந்திருக்கிறார். அங்க என்ன நடந்திருக்கும் தெரியுமா? கற்பனையில நிறுத்திக்கோங்க. ஒருத்தன் சொல்லியிருப்பான், இயேசுவே என் பிள்ளைக்கு நடக்க முடியல. ஒருத்தன் சொல்லியிருப்பான், இயேசுவே எனக்கு காது கேட்கல. இயேசுவே என்னை விடுவியும். இயேசுவே என்னை தப்பு வைப்பார் யாரும் இல்ல. இயேசுவே என் துண்டை எடுத்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி இருப்பாங்க. அப்படித்தானே? இந்த லாட்டரி அடிக்கும் போது துண்டு குலுக்கும் போது நம்ம பேர் விழுந்துராதா, நம்ம பேர் விழுந்துராதான்னு எதிர்பார்க்கிறது மாதிரி இந்த துண்டு சீட்டுல என் பெயர் விழுந்துராதா, இயேசுவின் கரம் என் பெயர் இருக்கிற சீட்டை எடுத்துடாதான்ட்டு கண்ணோக்கி பார்த்து ஆயிரக்கணக்கில் மக்கள் அவரை சூழ்ந்து நிற்கும் போது இந்த பர்த்திமேயுடைய கண்கள், இந்த பர்த்திமேயுடைய செவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. முந்தி அழைக்கப்பட்ட நிறைய பேர் இயேசுவின் பின்னே போய்கொண்டே இருக்கிறாங்க. சத்தியத்தை சத்தியமாய் அறியாத ஒரு குருடன், இயேசுவை அறியாத குருடன், இயேசுவின் பிதாவுடைய குமாரன் என்று அறியாத ஒருவன் இப்பதான் கேள்விப்படுறான். இப்பதான் கேள்விப்படுறான், நசரேயனாகிய இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா.